சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறார். அதில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு இன்னும் நிறைய தலைவர்கள் பயணிக்கிறார்கள். இது ஒரு நல்ல செய்தி. ஆனா இங்க ஊடகங்கள் அவருடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க உள்ள ஊடகங்கள் திமுகவிற்கு ஏதாவது அதன் மூலம் சாதகத்தை ஏற்படுத்த முடியுமா என்ற நோக்கத்தில் செய்கிறார்களே தவிர, ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு சென்றாலே ஒரு மாநில தலைவர் பிரதமரை சந்திக்கணும், அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் எந்த கட்டாயமும் கிடையாது. அவசியம் இருந்தால் நிச்சயம் சந்திக்கும். ஒரு தமிழராக நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டும். திமுகவுக்கும் தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால திமுக அதை அவர் ஆர்எஸ்எஸ் காரரு இல்ல அவர் பின்னணி அப்படின்னு எதையாவது அவர்கள் குட்டையை குழப்புவாங்க. திமுகவுடைய பேச்சை தூக்கி எறிந்துவிட்டு பாஜக மாநில தலைவர் எப்படி இருக்க வேண்டும், இவர் சொல்லுவதால அது நடந்துறாரு. இவர் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர், கூட்டணியில் நிச்சயமாக தொடர்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சில கால சூழல்கள், சில எண்ணங்கள் அது கோபதாபங்களாக வெளிப்படுத்தினாலும் கூட 2-3 மாதங்கள் கழிந்த பிறகு திமுகவில் நீங்க எதை செய்தீர்களோ அது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதை செய்யும் பொழுது நீங்கள் அதை பலவீனமாக கருதுங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி பேசணும் என்பது தாராளமாக பேசிக்கொண்டே இருங்க. பேசிக்கொண்டிருக்கிற உங்களை, நையாண்டி செய்து கொண்டிருக்கிற உங்களை 2026 தேர்தலில் மக்கள் ஓட ஓட விரட்டுவார்கள். திமுக 3வது முக்காடு போட்டுக்கொண்டு எப்படி முனைமழுங்கி போனதோ அப்படி ஒரு தேர்தலாக 2026 இருக்கும். 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்படும். இது நிதர்சன உண்மை. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாஜகவின் தேசிய செயலாளரான திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வாழ்க வளமுடன். நயினார் நாகேந்திரனுடைய டெல்லி பயணம் தற்பொழுது எதற்காக இந்த பரபரப்பான சூழ்நிலையில் டெல்லி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் பதவிக்கு தற்பொழுது சற்று ஆபத்து ஏற்பட்டதுக்காகவும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. எதற்காக இந்த டெல்லி பயணம்? ஊடகங்கள் என்ன வேண்டுமானாலும் அவங்களுடைய டிஆர்பி ரேட் அதிகப்படுத்துவதற்கு பேசலாம். உண்மை என்னன்னா, மரியாதைக்குரிய ஒரு தமிழராக மட்டுமல்ல, மிகச்சிறந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனநிலையில் இருந்த திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கிறார். அதில் கலந்து கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோடு இன்னும் நிறைய தலைவர்கள் பயணிக்கிறார்கள். இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் இங்கே ஊடகங்கள் அவருடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே உள்ள ஊடகங்கள் திமுகவிற்கு ஏதாவது அதன் மூலம் சாதகத்தை ஏற்படுத்த முடியுமா என்ற நோக்கத்தில் செய்கிறார்களே தவிர, திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வாக்களித்தது போன்று இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களோடு நடைபயணமாக சென்று சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகத்தான ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு நிரூபித்து காட்டுவார். அதுதான் அவருடைய மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும். அதுவரை அவர் மாநில தலைவராக தொடர்வார் என்பது உறுதியாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரியான தவறான வதந்திகள் வரும் பொழுது அதை நாங்கள் புறக்கணித்து விடுகிறோம், ஊடகங்களும் புறக்கணித்து விட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இப்போ இந்த டெல்லி சந்திப்பின் போது மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ தனியாக பேசுறதுக்கு எதுவும் வாய்ப்பு அமையுமா? மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையோ திரு அமித்ஷா அவர்களையோ ஒவ்வொரு முறையும் தனிமையில் சந்தித்து பேசணுன்றது கிடையாது. இங்கிருந்து என்ன ஆய்வறிக்கையோ அதை அவங்க கொடுத்துருவாங்க. தேவைப்பட்டால் அவர்கள் அழைக்கும் பொழுது கூடுதல் விளக்கங்கள் தேவைப்பட்டால் இவங்க கொண்டு போய் கொடுப்பாங்களே தவிர, இப்போ போகிற பணி என்பது மரியாதைக்குரிய துணை குடியரசுத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழா. ஒரு தமிழராக நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டும். திமுகவுக்கும் தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் திமுக அதை அவர் ஆர்எஸ்எஸ் காரரு இல்லை அவர் பின்னணி அப்படின்னு எதையாவது அவர்கள் குட்டையை குழப்புவாங்க. அதனால் திமுகவுடைய பேச்சை தூக்கி எறிந்துவிட்டு தமிழராக ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் எப்படி முதலில் பொறுப்பேற்றார்களோ அதற்கு எப்படி நாம் எல்லாம் சந்தோஷப்பட்டோமோ அதே போன்று மற்றொரு தமிழர் தமிழகத்திலிருந்து நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்பை ஏற்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அந்த கொண்டாட்டத்தை எல்லோரோடும் கலந்து கொள்வதற்காக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். ஊடகங்கள் என்ன வேண்டுமானாலும் கற்பனை கதைகளை பரப்பட்டும், சிறகடிக்கட்டும். ஒருவேளை அது திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பெயரை இன்னும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பயன்படும்னா நடந்து கொள்ளட்டும். ஓகே, அப்போ சந்திப்புக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது திரும்பவும் சொல்கிறேங்க, சந்திப்பு என்பது அவசியம் இருந்தால் நடக்க வேண்டியதே தவிர, ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு சென்றாலே ஒரு மாநில தலைவர் பிரதமரை சந்திக்கணும், அமித்ஷா அவர்களை சந்திக்கணும் எந்த கட்டாயமும் கிடையாது. அவசியம் இருந்தால் நிச்சயம் சந்திக்கும். இப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியில் வந்த தினகரன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு.
எடப்பாடி அவர்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வராது, நாங்கள் கூட்டணிக்கு மறுபடியும் வந்து சேரணும்னா எடப்பாடியை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான நிபந்தனைகளை தற்பொழுது வந்து விதிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும்? இல்லை டிடிவிக்கு பின்னணியில் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது இயக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி, மிகச்சிறந்த மனிதர். அவர் திடீரென்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்பது உண்மையாகவே வருத்தம் அளிக்கக்கூடிய செயல், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே வேளையில் பாஜக மாநில தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் முதலமைச்சராக வரணுமா வரக்கூடாது என்பதெல்லாம் இவர் சொல்லுவதால் அது நடந்துராது. இவர் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர், கூட்டணியில் நிச்சயமாக தொடர்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா அவருமே சொல்லியிருக்கிறார், என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ தான் அப்படின்னு. அதனால் நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சில கால சூழல்கள், அவருடைய சில எண்ணங்கள் அது கோபதாபங்களாக வெளிப்படுத்தினாலும் கூட 2-3 மாதங்கள் கழிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார், எங்களோடு தான் அவர் இணைவார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மகத்தான வெற்றியை நாங்கள் ஈட்டுவோம். எங்கள் பிரச்சாரத்தில் எல்லோரும் ஒருமித்த முடிவெடுத்த காரணத்தினால தான் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இது தமிழக பாஜகவின் கருத்து மட்டுமல்ல, மத்திய பாஜகவின் கருத்தும். அதனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் கடந்த காலத்தில் இருந்தாலும், சில விமர்சனங்கள் பேசியிருந்தாலும், எடப்பாடியார்கள் இருந்த அந்த சபையிலேயே அவர் என்ன சொன்னார், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும், அதற்காக எங்கள் உயிரை கொடுத்து உழைப்போம் அப்படின்னாரு. அந்த உயிரை கொடுத்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவோன்னு சொன்ன திரு அண்ணாமலை அவர்கள் நல்லவர் அப்படின்னு டிடிவி ஐயா சொல்றாரு. நயினார் அவர்களை பற்றி பேசும் பொழுது இல்லை அவர் சரியா செயல்படலைன்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சொன்ன 2 பேரையும் தானே சொல்லணும். இவருக்கு எடப்பாடி அவர்களை பிடிக்கலன்னா எடப்பாடி அவர்களை உயிரை கொடுத்து முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொன்ன அண்ணாமலை அவர்களையும் என்னதான் இணைச்சாலும் இன்னைக்கு அவர் தப்பாக பேசுகிறான்னு சொல்லியிருந்தா அதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும். அதனால் இதை நிறைய நம்ம உள்ளே போகாமல், காலம் அனைத்தையும் மாற்றும், காலம் உள்ளங்களை ஒருங்கிணைக்கும், பகைமையை மறக்க செய்யும், நல்ல நோக்கத்திற்காக சில தியாகங்களை எல்லா தலைவர்களும் செய்ய வேண்டும். ஐயா டிடிவி அவர்கள் நிச்சயம் செய்வார்கள். வருங்காலம் நமக்கான காலமாக இருக்கும், நன்மைக்கான காலமாக இருக்கும், திமுகவை விரட்டக்கூடிய காலமாக இருக்கும். கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய மெயினான கட்சி ஏடிஎம்கேக்குள்ளேயே தற்பொழுது செங்கோட்டையனுடைய பதவி நீக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அதாவது எடப்பாடி அவர்கள் இன்னும் 100 வருஷத்தோட உடல்நிலை ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும், அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு வேலைகள் எல்லாமே சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது அவங்க யார் எதிர்கட்சின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாலேயே கட்சியில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா இது எப்படி வெற்றிக்கு வழிவகுக்கும்? தேர்தல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளும் கட்சி அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்த பலவிதமான முறைகளை கையாள்வார்கள். அதில் ஒரு விஷயமாக என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் பலவீனமானவர் அப்படின்ற விஷயத்தை திமுக கையாண்டு கொண்டு சுச்சுவேஷனை கிண்டல் பண்ணுறாங்க. அதை தான் நான் சொல்கிறேங்க. கிண்டல் அடிப்பது, நையாண்டி அடிப்பது, கேலி பேசுவது, அசிங்கமாக பேசுவது, இதெல்லாம் திமுகவுக்கு கைவந்த கலை. நடக்காததை பேசல, நடக்காததை பேசலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு கட்சிக்குள்ளார நடவடிக்கை எடுப்பதை, திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதை முடிவு செய்வது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். திமுகவில் அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா இல்லையா? நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு எடுக்கவே திராணி இல்லாத ஒரு நபர்கள். நடவடிக்கை எடுத்திருந்தால் ஒரு கட்சியின் தலைவனாக ஆளுமை மிக்கவர்களாக கட்சி கட்டுப்பாட்டை மீறும் போது நடவடிக்கை எடுப்பீர்கள், இது இயல்பு. அப்போ திமுகவில் நீங்கள் எதை செய்தீர்களோ அது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதை செய்யும் பொழுது நீங்கள் அதை பலவீனமாக கருதுங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி பேசணும் என்பது தாராளமாக பேசிக்கொண்டே இருங்கள். பேசிக்கொண்டிருக்கிற உங்களை, நையாண்டி செய்து கொண்டிருக்கிற உங்களை 2026 தேர்தலில் மக்கள் ஓட ஓட விரட்டுவார்கள். கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி கடந்த காலத்தில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இல்லாமல் திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக மாறினாரோ, திமுக 3வது முக்காடு போட்டுக்கொண்டு எப்படி முனைமழுங்கி போனதோ அப்படி ஒரு தேர்தலாக 2026 இருக்கும். 3வது இடத்திற்கு திமுக தள்ளப்படும். இது நிதர்சன உண்மை. அதனால் யாரெல்லாம் கேலி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கேலி செய்யட்டும், அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். அது ஆணவ சிரிப்பு. அந்த ஆணவ சிரிப்பிற்கு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் 2026. ஓகே,
இப்போ எடப்பாடி அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணது அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன் இல்லை பாலிடிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், செங்கோட்டையனுடைய பதவி நீக்கமாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் எடப்பாடி அவர்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாமே கூட்டணிக்கு ஏதோ ஒரு விதத்தில் முரண்பாடான விஷயங்களாக அமைதா? அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி வேண்டும், அதுதான் எங்கள் இலக்கு. ஆனால் அது இப்போ ஆகுமான்னு தெரியல. அப்போ ஒரு கல் போடுறாங்க. இது கூட்டணிக்குள்ளே, கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கொடி கூட ஏற்ற முடியல, அவ்வளவு அராஜகத்தை காவல்துறை செய்கிறது. அப்போ காவல்துறை கையில் வச்சிருக்கிறதே ஐயா ஸ்டாலின் தான். அவருக்கு எதிராக இன்னொரு கல்லை எறிகிறார்கள். அதே போன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு சொன்ன வாக்குறுதியை ஏமாற்றுகிறது அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர்கள் திரு சண்முகம் உள்ளிட்டவர்கள்லாம் வெளிப்படையாகவே அரசின் மீது வாக்குறுதியை மீறுகிறதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு கல்லை கல்லு தான் எறிகிறாங்க. கை கழுவிட்டு யாரும் வெளியில. நான் சொல்றேங்க, டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு நடைமுறை இருக்கும். அவர்கள் உள்ளுக்குள்ளிருந்து கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வெளியே போய் அவர் கல்லெறிகிறார். அது இயல்பு, இது ஜனநாயகம். இதை கல்லெறியறது தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. அது ஒவ்வொரு கட்சியும் அடிமை கிடையாது. அவரவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், கொள்கை இருக்கும், அதை அவர்கள் பேசணும். தேர்தல் என்று வந்துவிட்டால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு வெற்றி என்ற ஒரு நினைப்புல, பெரிய தீமையா இருக்கிற திமுக ஒழிக்கணுன்ற அந்த நினைப்புல எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அதுதான் நடக்க போகிறது. அதற்கு நடுவில் ஒரு குடும்பத்துக்குள்ளார அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் சண்டை வரும், மாமா மச்சனுக்கு மத்தியில் சண்டை வரும். அந்த சண்டை அப்படியே வந்து சண்டை வந்துருச்சுன்னு காலங்காலம் பிரிஞ்சா இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரு திருவிழா வந்துச்சுன்னா அப்படியே கட்டி அணைத்து கொண்டு மச்சான் வா, மாமா வா, அண்ணன் வா, தம்பி வான்னு எப்படி ஒன்றிணைந்து கொள்கிறார்களோ, அப்படி தேர்தல் திருவிழா வரும் பொழுது எதிர்ப்பவர்கள் எல்லாம் நாங்கள் ஓரணியில் இருந்து திமுக விரட்டி அடிக்கிற ஒரு நல்ல வேலையை செய்வோம். அதை திமுக பார்க்க போகிறது. எங்களை யார் விமர்சிக்கிறார்களோ, கிண்டளிக்கிறார்களோ, அவர்கள் மக்களால் கிண்டளிக்கப்படுவார்கள் என்பதை தான் நாங்கள் சொல்றோம். ஓகே, இப்போ டிடிவி தினகரன் மறுபடியும் இப்போ கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக ஐயா டிடிவி அவர்கள் மிக சீக்கிரத்தில் சில மாதங்களுக்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார். தேர்தலில் அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய மிகச்சிறந்த அரசியல் தெளிவும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு இன்னும் வெற்றியை இலகுவாக ஈட்டித் தருவதற்கு பயனளிக்கும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்று சேருவோம். அப்போ இப்போ வெளியில் வந்து பேசுறது நாடகமா? நாடகம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் சில வழிகள் இருக்கலாம், அல்ல சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், பேசலாம். அதை நீங்கள் எப்படி நாடகம்னு சொல்ல முடியும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் இருக்கும். அதை எப்படி நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தல? இப்போ வெளியில் வந்துட்டு திட்டுறாரு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திட்டலங்க. அவர் எங்கெங்க திட்டினார்? அசிங்கமா ஏதாவது பேசினாரா? கேவலமா ஏதாவது பேசினாரா? அவர் தன் கருத்து சொல்றாரு. யார் முதல்வராக இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும்னு சில கருத்தை சொல்றாரு. அது வந்து திட்டாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? எடப்பாடி இருந்தா ஏடிஎம்கே ஆட்சியே பிடிக்க முடியாது. அவர் கருத்து தானே அது. அதை ஏன் நீங்க திட்டுறீங்கன்னு சொல்றீங்க? அவர் திட்டுறதா அசிங்கமா பேசுறதும் செய்யல. ஒரு கட்சியின் தலைவராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, அவருக்கு கூட தான் முதலமைச்சராக வரலாம்னு ஆசை இருக்கும். இன்னொருத்தர் ஏன் முதலமைச்சர் ஆனோம், நான் வந்தவங்க நல்லா இருக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட்டணியில சேர்றதுக்கு முன்னாடி தெரியலையா? சேர்ந்து பல நாட்கள் கழித்து. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ கூட்டணியில் சேருவதற்கு முன்னால் அவர்களுக்கு தெரியலையா அப்படின்ற இதே கேள்வியை நீங்க ஊடகம் கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? அது அன்றைய காலகட்டத்தில் அப்பொழுது எடுக்கப்பட்ட முடிவு. இன்றைய காலகட்டத்தில் பாஜகவை எதிர்க்கிறோம். அப்போ ஒரு காலகட்டம் முடிவு பண்ணுகிறது ஒரு கட்சியோடு இணைவதையும் எதிர்ப்பதையும். இதே ஜனசங்கத்தோடு இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கடுமையாக எதிர்க்கிறவர்கள் சேர்ந்தார்கள். டெல்லி தேர்தலில் ஒன்றாக சேர்ந்து பாஜகவும் கம்யூனிஸ்டும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டது ஜனசங்கத்தின் காலத்தில். அப்போ இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து நேர் எதிராக இருக்கிறது பாஜகவுக்கு. உடனே நீங்கள் வந்து அன்றைக்கே நீங்கள் ஜனசங்கத்தோடு பாஜகவோடு கம்யூனிஸ்ட் சேர்ந்து போட்டியிட்டீர்கள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அது அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. இன்றைக்கு காலகட்டம் அப்படி இல்லை. அதனால இன்றைக்கே ஐயா டிடிவி ஒரு முடிவு எடுக்கிறார் என்றால் அது இன்றைய காலகட்டத்தில் எடுக்கிற முடிவு, இன்றைய விமர்சனம். அது நாளை அவர் ஒன்றிணையும் பொழுது அது நல்ல நோக்கமாக இருக்கும், தேர்தல் வெற்றியாக இருக்கும், திமுகவை வெளியேற்றுவதற்காக இருக்கும், ஒரு பெரிய நோக்கத்திற்காக எல்லோரும் தங்களுடைய தேவைகள் அல்லது தங்களுடைய கொள்கைகள் அல்லது தங்களுடைய எதிர்பார்ப்புகளில் கொஞ்சம் தியாகம் செய்வது என்பது கடந்த கால அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கிறது. அது மீண்டும் நிகழும். நிச்சயமாக ஐயா டிடிவி அவர்கள் எங்களோடு இணைந்து பயணிப்பார். அவர் இணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதையெல்லாம் தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு பலமுள்ள கட்சிகள், தேர்தல் வாக்கை நிரூபித்த கட்சிகள். அப்படிப்பட்டவர்கள் இன்னும் கூடுதலாக கூட்டணியில் பல கட்சிகள் வரும் என்றால் இணைத்து கொண்டு வெற்றியை ஈட்டுவோம். சில சங்கடங்கள், சில சதிகள் வறுமையானால் அதை தகர்த்தெறிவது எவ்வாறு என்பது ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் தெரியும், மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவருக்கும் தெரியும். அவர்கள் மூத்த அரசியல்வாதிகள், அதை அற்புதமாக கையாள்வார்கள்.
வெற்றியின் இலக்கின் பக்கம் எங்களை கொண்டு செல்வார்கள். என்ன கோபம் டிடி அவர்களுக்கு நயினார் மேலேயும் எடப்பாடி மேலேயும்? அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணுங்க. நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதர் கோவப்படுகிறார் என்றால் அதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஐயா டிடிவி எதற்காக கோவப்படுகிறார் என்று நீ அவரிடத்துல தான் கேட்கணும். தொடர்ச்சியாக உங்களுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் அவர்களையும் இந்த பக்கம் எடப்பாடி அவர்களையும் தலைமை யார் இருக்கோ அவங்கள வந்து குறிப்பிட்டு பேசுகிறாங்க, கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றாங்க அப்படின்னா இப்போ நடந்திருக்க நிகழ்வை நம்ம பேசுகிறோம். நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் சில மாதங்களுக்குள்ளே மறுபடியும் வந்து சேருவாங்க அப்படிங்கிறப்போ என்ன தான் கோபம், என்ன தான் டிடிவியினுடைய நோக்கம் அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குல்ல? அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். என்ன கேள்வி என்றதை நீங்கள் போய் கேளுங்க அவர்கிட்ட. கேட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் கூட மாநில தலைவர்கிட்ட பேசி இதுதாங்க பிரச்சனை என்னன்னு எங்களுக்கும் தெரியலல்ல, அவருமே சொல்லலை. அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்துக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி உள்ள டீப்பாக நம்ம போகிறதா இருந்தால் அவர் எதற்காக அந்த கருத்தை வச்சாருன்னு அவர் தான் சொல்லணும். அவர் சொல்லாத வரை நாம் எப்படி போய் சொல்ல முடியும்? ஒருவரின் கருத்துக்கு நாம் கருத்து திணிப்பு செய்யக்கூடாதுல்ல. அவராக சொன்னால் அதற்கு நிச்சயமாக கட்சி தலைமை பதில் கொடுக்கும். அப்போது ஒரு குழப்பத்தில் இருக்காரோ? அது அவர் தான் கேட்கணும். அவர் குழப்பத்தில் இருக்காரா தெளிவாக இருக்கிறாருன்றதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு நல்ல மனிதரை பற்றி குழப்பத்தில் இருக்காருன்னு சொன்னால் அது எனக்கு தவறாக தெரியுது. அவர் குழப்பத்தில் இருக்கிறார் என்று ஊடகங்கள் நினைத்தால் நீங்கள் போய் கேள்வி கேளுங்க, அவர் நிச்சயமாக பதில் சொல்லுவார். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.